நடிக்கும்போது வராத ஜோசப், அரசியல் வரும்போது ஜோசப். அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அண்ணன் பேசின காணொலியை பார்த்துருப்பீங்க. நடிக்கும்போது வராத அந்த ஜோசப் விஜய் அரசியல் வந்தோடனே எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வி நல்ல கேள்வின்னு தானே நானும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு தீவிரமான விஜய் ரசிகன். ஒரு காலகட்டத்தில் நான் என்ன சொல்லுவேன்னா, என்னோடய இதயம் வந்து லேப்டாப்னு துடிக்காதுரா, தளபதி தான் துடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வெறித்தனமாக இருந்தேன். ஆனால் அவரை நான் வெறுத்துட்டேன் ஒரு காலகட்டத்தில். அரசியல் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு நினச்சா அது தப்பு. ஒரு 4-5 படத்துக்கு முன்னாலே அவரை நான் வெறுத்துட்டேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிலே வந்து அவரோட கிறிஸ்துவ அந்த அடையாளத்தை காட்டியிருப்பார். அப்புறம் தொடர்ந்து ஒரு 5 படமே அந்த கிறிஸ்துவ அடையாளத்தை காட்டிகிட்டே வந்தார். அப்போலாம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நாம் வந்து இவர் வந்து பொதுவான ஒரு ஆள் அப்படின்னு தானே நம்ம கொண்டாடணும். ஏன்னா அவர் திரையில் வராரு, நம்ம அவரை கொண்டாடுறோம், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி தான் கண்மூடித்தனமாக அவரை ஆதரித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் படிப்படியாக அவரை குறைச்சிட்டோம். இது தப்பு. இவர் வந்து அதாவது படம் நடிக்கிறாப்புல, எல்லாத்துக்கும் பிடிக்குது. அப்போ நீ எல்லாத்துக்குமான தலைவனாக தானே இருக்கணும். இப்போ இஸ்லாமிய சகோதரர் பார்க்குறாங்க, அவங்க மத அடிப்படையில் ஒன்றை பார்க்கல. நாங்கள் இந்து, இன்னும் மத அடிப்படையில் நான் பார்க்கல. கிறிஸ்தவராக இருந்தவங்க அப்படி பார்ப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பார்க்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஆனால் நாங்கள் பொதுவாக ஒரு ஆள் திரையுலகத்தில் ஒரு நல்ல நடிகர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம். அப்படி தான் கொண்டாடணும், அப்படி தான் கையெல்லாம் பச்சை குத்திட்டு தெரிஞ்சோம். அதுக்கப்புறம் அந்த கிறிஸ்துவ அடையாளத்தை கொண்டாந்தாரா, நம்ம அப்படியே அவரை விட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஏன்னா தன்னை வந்து நான் இந்த மதத்துக்காரன் இந்த ஜாதிக்காரனை அடையாளப்படுத்த ஆரம்பித்தாலே அது தவறு. அது ஒரு அரசியலை பண்ணும். அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிளவை உருவாக்கும். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த ஜாதி மதத்தை கடந்து தான் தமிழன் அப்படின்னு வந்து நம்ம நிற்கிறோம். அந்த இடத்துல மறுபடியுமா ஏற்கனவே இங்கே ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, மறுபடியும் நீயும் உள்ளே கொண்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெறுத்துட்டோம். இப்போ விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் இப்போ சொல்கிறாருல, நடிக்கும்போது ஜோசப் விஜய் வரலப்பா, நீ அரசியல் வந்தோன்னு எப்படி வந்துச்சுன்னு. இப்போ நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3-4 நாளாகவே நான் காணொலிலாம் போடலை. எனக்கு மண்டையே பிச்சுக்குது. எப்பட்றா தொடர்ச்சியாக ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காணொலி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த டிவி கட்சியிலேருந்து. ரூட் மாஃபியாவாக இருந்தாலும் அது காசு கொடுத்து வேலை செய்ய வச்சாலும் இவங்க எப்படி எப்படி இதை வந்து காணொலி போட்டே இருக்கிறாங்க அப்படின்னு போய் பார்த்தா, அதில் முக்கால்வாசி பேருங்க கிறிஸ்தவர். நான் மதத்தை வந்து தவறாக எதுவும் சொல்லலை. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற தலைவரை நீங்கள் கொண்டாடுங்க, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவர் பண்ணுற அரசியல் நடக்கிற தவறுகளை பேசாமல் கண்மூடித்தனமாக நீ ஆதரிக்கிறியே, அப்போ பிஜேபிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் இல்லை. அங்கேயும் மத அரசியல் தான், இங்கேயும் மத அரசியலாக தமிழ்நாட்டில். இது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இந்த நாடாக இருக்குமா? சரி, இவங்க எந்த மாதிரி எல்லாம் காணொலி போட ஆரம்பிக்கிறாங்க உள்ளே போய் பார்த்தா, என்னை அவமானப்படுத்தியாலும் சரி, என்னை களியாக்கியாலும் சரி, ஒரு நாளைக்கு நான் அவங்களை பார்க்கணும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. எங்கள் உசுறு விஜய் தான் எங்களுக்கு எல்லாமே. அவர் ஒரு தெய்வம், அவரை பார்க்கணும், ஒரு தடவையாவது அதை பார்த்துன்னு சொல்லி அழுது காணொலி போகிறான். யாரான்னு பார்த்தா அவன் மலையாளி. இதில் குறிப்பாக நம்ம பேச வேண்டியது, மலையாளி கிறிஸ்தவர் அதிகமாக இருக்கிறாங்க. அதில் இன்னொரு அக்கா ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ அன்பானவர் சொல்லி ஒரு முறை உங்களை தரிசனம் பண்ணால் போதும், யார் வேணா சொல்லிட்டு போட்டோம், உங்கள் கூட நாங்கள் நிற்கிறோம், உங்களை நேசிக்கிற உண்மை. ஐயோ நான் விஜயை பார்க்கணும், உங்களை பார்க்காம இருக்க முடியாது, நீங்கள் எங்கள் குல சாமின்றாங்க. நல்ல தமிழ் பேசுகிறாங்க, അരുമയും തമിഴ് പേசுகிறாங்க. உள்ளே പോയി பார்த்தா അവங்களுം ഒരു മലയാളി ക്രിസ്തുവർ. ഇന്ന് ഞാൻ പറമ്പിലോട്ട് ഇറങ്ങിയതാണ്. ഇവിടെ നമ്മുടെ നാട്ടിലെ പോലെ നല്ലൊരു ഫീലാണ്. ഇവിടെ വാഴയും മാവും തെങ്ങും. இப்போது முகம் தெரிஞ்சு ஒரு பொண்ணு வீடியோ போடும், அந்த பொண்ணு மலையாளி தான். விஜய் அங்கேருந்து ஆதரிக்கிறாங்க. சரி, நீங்கள் ஆதரிச்சுட்டு போங்கப்பா. அரசியல் தமிழ்நாட்டு இந்தியாவில் யார் வேணால் அரசியல் பேசலாம். உனக்கு அறிவு அந்த அளவுக்கு அரசியல் அறிவு அதிகமாக இருந்தால் நீ அடுத்த நாட்டு அரசியலை கூட தலைக்கு நான் வேண்டாங்களே. ஆனால் உன் நாட்டு அரசியலில் எப்படி இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு இப்போ கேரளாவில் வந்து நிறைய பேர் விஜய் அதை பண்ணிட்டார், இதை பண்ணிட்டார், நொட்டிட்டார், அவர் வந்து பயங்கரமாக ஆட்சி செய்கிறார், புட்டுங்கிறாருன்னு பேசுகிறீங்கள. இப்போ அதே கேரளாவில் என் மலையை சுரண்டி கொண்டு போனானே, அங்கே நீ ஒரு அரசியல் பேசு. மலையாள அந்த கேரளாவில் இருக்கிற அரசாங்கத்தை எடுத்து கேள்வி கேளு. எப்படி தமிழ்நாட்டு வளங்களை நீ வெட்டி கொண்டாடலாம், எங்கள் விஜய் தளபதி முதலமைச்சராக இருக்கிறாரு, இதெல்லாம் தவறுன்னு காணொலி போடு. அப்புறம் அடுத்த சிஎம் கேரளாவில் அவரு தான், காணொலி போடு. மருத்துவர்களெல்லாம் கொண்டாந்து தமிழ்நாட்டில் கொட்டுறானே, அது தவறு. எப்படி எங்கள் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய், எங்கள் தளபதி விஜய் முதலமைச்சராகிற இடத்துல போய் நீ எல்லாம் கொட்டுறீங்க, காணொலி போடு. முல்லை பெரியார் விவகாரம் காணொலி போடுங்கப்பா. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நாங்கள் இலச்சம் வாங்கினுங்க. எங்கேயோ ஒரு மூலையில் உட்காந்துக்குவான். அவனோட தாய்மொழிக்கு அவன் விசுவாசமாக இருந்துக்குவான். ஆனால் அங்கே இருந்துக்கிட்டு இங்கே ஏன் தாய்மொழி என் தமிழ்நாட்டு அரசியல் தீர்மானிப்பானோ. இது எந்த விதத்தில் நியாயம்? குறிப்பாக இதில் பார்க்க போனால் முக்கால்வாசி பெண்கள் கிறிஸ்துவர். இது அழிவுக்கு ஆரம்பம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லோரும் ஒன்றுன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் இருக்கிறாங்க. இப்போ என்ன மாரி ஆளுங்களாம் எம்மதமும் சமூகம், எனக்கெல்லாம் அந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ஏன்னா நம்ம சாக போகிற அந்த நாளுக்குள்ளே ஏன் இதெல்லாம் அடிபட்டுக்கணும்? ஜாதி நீ வேறு, ஜாதி நீ வேறு மதம், ஏன் அடிபட்டுக்கணும்? எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் செத்தா உன் பேர் போகணும், அவ்வளோதான்.
செத்தா உன் பேர் பணம், மண்ணுக்குள்ளே போயிடும், மண், அவ்வளோதான். அதுக்குள்ளே இந்த ஜாதி சண்டை மத சண்டையை நான் வந்து பேச விரும்புறதில்ல. எனக்கு அதில் பெரிய விருப்பமும் இல்லை. ஏன்னா என்ன எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் இது மிகப்பெரிய பேரழிவு கொண்டு போய் விடுதே நீங்கள் பண்ணுறதெல்லாம். உங்களுக்குன்னு ஒரு மத அடையாளம் இருக்குது, அதை வெளியே கட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனால் நீ தமிழ்நாட்டு அரசியலில் பேசுகிற, பயங்கரமாக பேசுகிற, விஜய் ஆதரித்து பேசுகிற, உனக்குன்னு ஒரு இன அடையாளம் இருக்குது. குறிப்பாக இதெல்லாம் மலையாளி நிறைய பேர் இருக்கிறாங்க, தெலுங்கர் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் நாட்டில் இருக்கிற உங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பேசுன்றேன். அதையும் பேசு, அப்புறம் என் தமிழ்நாட்டு பிரச்சனையும் பேசு, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலை மட்டும் பேசுகிறது தவறு. நாடு உனக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அங்கே வந்து எந்த அரசியலும் நீ பேச மாட்டேன், அங்கே எது நடந்தாலும் வாய் திறக்க மாட்டேன். ஆனால் ஏன் அரசியலை நீ பேசுவேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் இந்த கிறிஸ்துவ மதத்துக்கு மாறியன்னு சொல்லி வீடுக்கு போய் நம்ம அந்த பிரச்சாரம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, வாலண்டரியாக போய் அங்கே நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. அந்த காணொலியில் வந்திருக்குது. இப்போ விருப்பப்பட்டால் வந்து அவன் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துக்கிறாப்புல, நீங்களாம் வந்து இந்த மதம் மாறுன்னு சொல்லி வந்து இந்தமாரி பிரச்சனைலாம் பண்ணாதுன்னு சொன்னாங்களே, அப்படியாப்பட்ட கும்பல்லாம் இதில் இருக்குதுங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்க. இதே இந்த நாடு என்னடா இது. யாரா நீங்களாம்? ஏற்கனவே இந்து மதம்னு சொல்லி தாண்டா ஒருத்தர் நம்மளை பிரித்து வச்சிருக்கிறான். இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக பண்ணுறானுங்க, மாட்டை வெட்ட கொடுங்கிறானுங்க, ஆட்டை வெட்டக்கூடாதுங்கிறானுங்க. ஏற்கனவே அவனுக்கு தலைவலி, பெரிய தலைவலி. இதெல்லாம் ரசிக்கிறார் பாரு நம்ம முதலமைச்சர் விஜய். அதுதான் பெரிய விஷயம். அவர் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், அவர் தலைமைச் செயலகத்தில் போய் பார்த்தோம்னா சிலுவை வச்சிருக்கிறாப்புல. இதெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்? அது எப்படி ஒரு மத அடையாளத்தோடு நீ போய் உட்காருவ தலைமைச் செயலகத்தில்? அது ஒரு முதலமைச்சர். தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்குமான தலைவர் தானே நீ. உனக்கு எந்த பாரபட்சமும் இருக்கக்கூடாது, உனக்கு எந்த சாயம், எந்த ஜாதி சாயமும் இருக்கக்கூடாது, எந்த மத அடையாளமும் இருக்கக்கூடாது. ஆனால் கிறித்துவ அடையாளத்தோடு போய் உட்காடுறீங்க. இதுக்கு தனியாக சில பேர், ஒட்டுமொத்த கிறித்துவர் நான் சொல்ல, சில கிறித்துவர்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கொடுங்க போனால் வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் அவர் பண்ணுற தப்பை எடுத்து பேசு. ஏற்கனவே 20,000 கோடி கடன் வாங்கிட்டேன்னு சொன்னாங்க. நான் அதை வந்து ஏற்கலை, ஒத்துக்கிறேன். அந்த கடன் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? அதில் 75% போன ஆட்சியில், இதுக்கு முன்னால் திராவிட கட்சிகள் ஆண்டு கடன் வாங்கி வச்சானுங்க பார்த்தீங்களா, அதுக்கு வட்டி கட்டிக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி வட்டி கட்டுற நிலைமையில் இருந்துக்கிட்டு நம்மளுக்கே டவுசர் இடுப்பில் நிற்கலை. இதில் பேண்டு மயிர் மாட்டணுமா? எதுக்கு இலவசத்தை அறிவிச்ச? இப்போ எதுக்கு தாய்மாம சீர் தங்க முதலத்தை அறிவிச்சா? எப்படி நீங்கள் 2,500 கொடுப்ப? எப்படி சிலிண்டர் கொடுப்ப? அது வந்து 20,000 கோடி விஜய் வாங்கினது இல்லை, அது வந்து திமுக வாங்கினதுக்கு கடன் கட்டுறாப்புல. தெரியுதில்ல, அவ்வளோ கடை இருக்குதுன்னு தெரியுதில்ல. தெரிஞ்சுக்கிட்டே எப்படி வந்து இலவச வாக்குறுதி கொடுத்தாரு? எப்படி கொடுத்தாரு? அப்போ நீ ஆட்சியில் உட்காரிக்க என்ன வேணால் போய் பேசுவீங்க எல்லோரும். இப்பயும் சொல்கிறேன், எந்த மதத்துக்கு நாங்கள் எதிரானும் கிடையாது, கிறித்துவ மதத்துக்கு எதிரானும் கிடையாது. தமிழ்நாடு ஏற்கனவே மிகப்பெரிய வீழ்ச்சியில் போயிட்டு இருக்குது. திராவிட கட்சிகள் ஆண்டு தான் ஏகப்பட்ட கடன் வாங்கி வச்சுருக்கிறான். எல்லாம் ஒவ்வொரு 8 கோடி மக்கள் தலையிலையும் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே கடை இருக்குது. மீண்டும் நீ வந்து இவ்வளோ கடனை வச்சுக்கிட்டு இந்த இலவசத்தை அறியக்கூடாது. உண்மையாலுமே இந்த நாட்டு மேலாம் வந்து விஜய்க்கு அக்கறைன்னு ஒன்று இருந்தால் எந்த இலவசத்தையும் அறியக்கூடாது. இருந்துருவாரா? இருக்க முடியாது. ஏன்? ஏன்னா இவர் தூக்கி பிடிச்சிருக்குது திராவிடம். அந்த திராவிட புத்தி வேலை செய்யும். இன்னும் கடை வாங்கும். கடை வாங்கி இந்த நாட்டையே திவாலாக்கணும். அதாவது முதலமைச்சர் பொய் பேசலாங்க, ஆனால் ஒரு முதல்வரே பொய் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில் தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் பொய், அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. திராவிடத்தை எதுப்புன்னு பேசுவார், திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லுவாப்புல. ஆனால் திமுக என்ன ஒரு இலவசத்தை கொடுத்து இந்த ஆளுங்களை வாடகைக்கு எடுத்து இந்த நடிக்க விட்டு விளம்பரம் பண்ணுறாங்களோ அதை பிசுறு திட்டமாக அப்படியே செய்வார். தேட்டரில் போய் படம் பார்த்தா போன காலத்தில் ஸ்டாலின் செய்த ஆட்சின்னு ஓடும். இப்போ போய் பார்த்தா 2 மாதத்தில் இவர் பயங்கரமான சாதனைலாம் பண்ணிட்டாரா, அது ஸ்க்ரீனில் ஓடுது. அது விளம்பரம் தானே. இந்த விளம்பரம் எதுக்கு? ஏன்னா திமுக மாற்றா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அது திராவிட மாடல் வந்து ஒரு விளம்பர மாடல்னால், நீ வந்து ரீல்ஸ் மாடல். எல்லாரையும் ரீல்ஸ் போட விடுறது, அதுலேயும் உனக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு ரூட் மாப்பியா வச்சுக்கிட்டு, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அவன் கம்மி, அவன் பேசினா டங்குவார் கிழிஞ்சு போயிடும். ஆனால் வெளி மாநிலத்தில் இருந்து பேச வைக்கிறது. இப்போ கேரளாவில் வந்து நிறைய பேர் பேசுகிறானுங்க. அதுதான் நம்மளுக்கு ஆத்திரமாக வருது. ஏன் நாடுறா இது? நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன்டா, ஒரு தமிழை. நான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் தாக்கு பிடிக்க முடியல. என்னோட அரசியல் வந்து நீங்கள் தீர்மானிக்கிறீங்களே. நீங்களாம் உண்மையாலுமே சொல்கிறேன், விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிற தெலுங்கர், ஓப்பனாகவே சொல்கிற தெலுங்கர், மலையாளி, அப்புறம் கன்னடத்துலேயும் சில பேர் இங்கே இருக்கிறாங்க. நான் உங்களை எந்த குறையும் சொல்லலை. நீ விஜய் எவ்வளோ வேணால் முட்டு கொடுத்துக்கோ. ஆனால் அதே மாதிரி கர்நாடகா எனக்கு பண்ணுற துரோகத்தையும் நீ பேசி வீடியோ போடு. அதை தான் நான் கேட்குறேன். தண்ணி விட மாட்டேன்னு சொன்னாப்புல அந்த கர்நாடக முதலமைச்சர், அவர் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டான். ஏன்னா அவன் தாய்மொழிக்கு விசுவாசமாக இருப்பான். இங்கே தமிழர் நாசமாக போகணும், அதை தான் விரும்புகிறான். கேரளாக்காரன்
அங்கே இருக்கிற மலையாளி இங்கே விஜய்க்கு ஆதரவாக வீடியோ போடுறான்ல, அவன் அரசியல் பேச சொல்லு, பேச மாட்டான். அவன் நாடு அவனுக்கு சொர்க்கம், அதை காப்பாற்றிக்கணும், அதுக்கு பாதுகாப்பாக வேணாம் வச்சுக்குவான். ஆனால் அங்கே ஒரு நடிகன் ஆடுறதை விரும்ப மாட்டான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நடிகனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா தமிழ்நாட்டுக்காரன் இலட்சமாயம் இல்லை. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் உட்காந்துக்கிட்டு அவரோட மத அடையாளத்தை வைக்கிறாரு. இங்கே பாதி பேர் தமிழன்ற போர்வியில், கிறிஸ்துவன்ற ஒரு போர்வியில் ஒளிஞ்சிக்கிட்டு தவறான அரசியலை முன்னெடுக்கிறாங்க. ஒரு தவறான தலைவனுக்கு முட்டு கொடுக்குறாங்க. இது பேராபத்து. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் செய்கிற துரோகம்.